ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்ஜிப்ரா பற்றின ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம அல்ஜிப்ரா பற்றின பேசிக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இப்போயே போய் பார்த்துருங்க. அப்போ தான் அதை பார்க்க கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு இருக்குது, தென் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, அதுக்கு அடுத்து கியூபிக் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அந்த 3 தான் அல்ஜிப்ரா ஈக்குவேஷன். சரிங்களா? இது ரொம்பவே பேசிக். நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட்னாலும் இருந்தாலும் கண்டிப்பாக அதை பாருங்கள். லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன பார்ப்போமா? இதில் கான்ஸ்டன்ட் வரும் அண்ட் தென் நம்பர் வித் எக்ஸ் டேர்ம் அப்படின்னு வரும். கான்ஸ்டன்ட்னா ஆல்ரெடி நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்பர் வித் எக்ஸ் டேர்ம் அப்படின்னா இங்கே 2x + 1 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்ம இங்கே 2 தான் வரணும், இல்லை ஏதோ ஒரு நம்பர் பக்கத்தில் எக்ஸ் வரும். அண்ட் கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக வருமானு கேட்டால் நோ. சில சமயம் வரும், சில சமயம் வராமல் இருக்கும். ஓகேங்களா? தென் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த மாதிரி பவரில் 2 வரும். இது கூட லீனியர் ஈக்குவேஷன் வரலாம், கான்ஸ்டன்ட் வரலாம், வராமலும் இருக்கலாம். பவரில் 2 வந்தால் அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னா பவரில் 3 வரணும். பவரில் 3 வந்துச்சுன்னா அது கியூபிக் ஈக்குவேஷன். இல்லை இது வெறும் 2x பவர் 3ன்னு வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ப்ராப்பரான டேர்ம்லேயும் வரலாம். இங்கே பாருங்கள், ப்ராப்பரான டேர்ம் அப்படின்னா லாஸ்ட்டில் கான்ஸ்டன்ட் இருக்கும், அதுக்கு முன்னாடி லீனியர் ஈக்குவேஷன், அதுக்கு முன்னாடி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதுக்கு முன்னாடி கியூபிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.